உங்களை பார்த்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல ரொம்ப ஆசையா இருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்மளை மன உளைச்சல் ஆக்குகிற நபர்கள் கட்டாயம் இருப்பார்கள். எப்பொழுதும் நம்மை மனம் அடிவாக்குகிற, எப்பொழுதும் நம்மளை அழ வைக்கிற, எப்பொழுதும் நம்ம துக்கத்தோடு என்ன சொன்னா இவங்க மன உளைச்சல் ஆவாங்க, என்ன சொன்னா இவங்க துக்கமா ஆவாங்க, இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு தினந்தோறும், அதாவது டெய்லி உங்க முகத்துல சந்தோஷமே இருந்துடக்கூடாது என்று உங்களை எப்பொழுதும் மன உளைச்சலாகவே வைத்திருக்க விரும்புவாங்க. எல்லாருக்கும் இருப்பாங்க, எல்லாருக்கும். ஒருவேளை உங்க குடும்பத்தில் உள்ளவர்களா இருக்கலாம், உங்க சொந்த பந்தமா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? நம்மளை மன உளைச்சல் ஆக்குகிற, நம்மளை அழ வைக்கிற, நம்மளை மனம் அடிவாக்குகிற, எப்பொழுதும் துக்கமாவே நம்மளை வைத்திருக்கிற இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைப்போம். இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது ஆயிரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஆயிடாதா? ஏன் இந்த உலகத்தை விட்டே அவங்க போயிட மாட்டாங்களா? அவங்க மரணிச்சிருக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு கொடூரமாய் சிந்திக்கிறவர்களும் உண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதே நிலைமையில பைபிள்ல ஒரு பெண் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு பெண், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சப்ஜெக்ட படிக்கும் போது. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் சொல்றேன் பாருங்களேன். எல்கானா அப்படிங்கிற ஒருத்தருக்கு 2 மனைவி. ஒருத்தர் பேரு பெனினாள், இன்னொருத்தங்க பேர் அன்னாள். பெனினாள் என்கிற அந்த சகோதரிக்கு ஒன்னல்ல, பிள்ளைகள், நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் அன்னாளுக்கு பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. அவங்க மலடி அப்படிங்கிற பேரோட அவங்க இருக்கிறாங்க. மலடி. மலடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்ப வரும் அப்படின்னா, திருமணமாகி 1 வருஷத்துல, 2 வருஷத்துல, 5 வருஷத்துல வராது. குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷம் தாண்டின பிற்பாடு அல்லது 10 வருஷம் தாண்டின பிற்பாடு அவங்களை மலடி என்று அழைக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று. இப்ப பாருங்க, அந்த பெனினாள் என்கிற சகோதரி டெய்லி இவங்களை மனம் அடி வாக்குகிறார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. டெய்லி அவங்களை துக்கப்படுத்துகிறார்கள். இவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகி இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடே நிறுத்திட்டாங்க. யாரு? அன்னாள். இப்ப இவங்க சாப்பிடுறதே இல்லை. இவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இத அந்த பெனினாள் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. சத்ரு அப்படிதான். நீங்க சிரிச்சா பிடிக்காது, நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது, நீங்க அழகா இருந்தா பிடிக்காது, நீங்க நல்ல ஒரு வாகனம் வச்சிருந்தீங்கன்னா பிடிக்காது, ஒரு வேலை வந்துருச்சுன்னா பிடிக்காது, நல்ல ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா பிடிக்காது. அவங்க எப்பொழுதும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவங்க முகத்துல சோகம் தான் இருக்கணும், அவங்க பிரைட்டா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, அவங்க அழுதுகிட்டே தான் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய நினைப்பு. ஆனா இந்த இடத்துல என் மனசை தொட்ட காரியம் என்ன தெரியுமா? என் மனசை தொட்ட காரியம், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்னாளுக்கு
ஏற்பட்ட பிற்பாடு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னா, நேரா அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. கவனிக்கிறீங்களா? நேரா சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. அதுதான் என் மனசை ரொம்ப தொட்டுச்சு. என்ன ஜெபம் பண்றாங்க தெரியுமா? வாசிக்கல 10-11 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, சர்ச்ல போய் இந்த பெனினால் சாகணும் ஆண்டவரே, இந்த பெனினால் நல்லா இருக்க கூடாது ஆண்டவரே, இந்த பெனினால் என்னை துக்கப்படுத்துற ஆண்டவரே, இந்த பெனினால் என மனம் மடிவாக்குற ஆண்டவரே, இந்த பெனினால் இவங்களாலதான் நான் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறேன், என் தோற்றம் இவ்வளவு அவலட்சணமாய் மாறினதுக்கு காரணம் இந்த பெனினால் தான் அப்படின்னு நம்ம செஞ்சிருப்போம். ஆனா இவங்க பெனினால மைண்ட்ல கொண்டு வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது படிக்கும் போது. இவங்க தன்னை மட்டுமே யோசிச்சாங்க, தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க. ஆண்டவரே என்னை நினைத்தருளி, ஆண்டவரே நீங்க என்ன பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன மறந்துடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து உங்களை மன உளைச்சல் ஆக்குகிற அந்த நபரை விட்டுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்னவோ அதை பத்தி யோசிங்க, உங்களை பத்தி யோசிங்க. ஏன்னா கடவுள் உங்களை என்னெல்லாம் சொல்லி இல்லைன்னு துக்கப்படுத்துறாங்களோ, அழ வைக்கிறாங்களோ, மன கிளேசப்படுத்துறாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடி உங்களை வேற லெவல்ல ஆசீர்வதிக்க அவர் ஆசையா இருக்கிறார் தெரியுமா? வேற லெவல்ல. இந்த சகோதரி ஒரே ஒரு குழந்தை கொடுத்துருங்க, ஒரே ஒரு பிள்ளை கொடுத்துருங்க, இந்த அவமானம் என்னை விட்டு போயிடும், நிந்த என்னை விட்டு போயிடும், இந்த மாதிரி யாரும் என்ன பேச மாட்டாங்க, இப்படி ஒரு கேள்வி எல்லாம் நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனா நீங்க பைபிள்ல வாசித்து பாருங்க, ஒரு பிள்ளை இல்ல 2வது அதிகாரத்துல அந்த சகோதரி வாயை திறந்து சொல்றாங்க, மலடி 7 பெற்றாள். வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 5வது வசனம். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். நான் சொல்றேன், நீங்க எதிராளிய பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்க போறது இல்லை. உங்களை மனமடிவாக்குறவங்களை பத்தியே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, ஒண்ணும் நடக்க போறதில்லை, ஒரு மாற்றமும் வர போறதில்லை. அவங்க நல்லாதான் இருக்க போறாங்க. ஆனா நீங்க தான் வர வர சாப்பிடாம அழுது மெலிஞ்சு இன்னும் அவங்க கொண்டாடுறதுக்கு நீங்க தான் ஆளாக போறீங்க. ஆனா மாறாக நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே நீங்க என்ன மறந்துடாதீங்கப்பா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா
என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி மட்டுமே யோசித்து உங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த அன்னாள் சொல்றாங்க, ஒரு புள்ள கர்த்தர் தரல, மலடி 7 பெற்றாள். 7ங்கிறது எதை குறிக்குது? பரிபூரணம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாமா? இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேண்டாமா? அந்த சகோதரி 2வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? என் வாய் பகைஞருக்கு நேராய் திறந்து இருக்கிறது. ஒரு நேரத்துல அவங்க நிலைமை என்னன்னா, இந்த பெண்ணினால் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இவங்கள்ட்ட பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, பதில் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இவங்களுக்கு பேர் மலடி, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை. ஆனா இப்ப பாருங்க அவங்க சொல்றாங்க, என் வாய் பகைஞருக்கு நேராய் திறந்திருக்கிறது. முன்னாடி பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா இப்ப நான் ஒண்ணு இல்லாதவள் அல்ல. எனக்கு ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய், ஒரு வாலிப தம்பியாய், ஒரு வாலிப தங்கச்சியாய் நீ இருக்கலாம். நான் சொல்றேன், பெனினாளுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன் தெரியுமா? இந்த சாமுவேல் பிறப்பதற்கு பெனினாள் தான் காரணம். நான் சொல்லுவேன், அண்ணால் காரணம் சொல்ல மாட்டேன். அவங்க கொடுத்த டார்ச்சர் இருக்கு பாருங்க, அதுதான் இவங்களை ஒரு வெறி உண்டாக்குனது போல இவங்களை மாற்றினது. பெனினால் மட்டும் இவங்களுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு குழந்தையே தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா புருஷன் இந்த அண்ணாலை குறை சொல்லல, உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லல, ரொம்ப அன்பா வச்சுக்கிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும். கர்த்தருக்கு தெரியும், இந்த தீர்க்கதரிசி வரணும்னா இந்த அன்னாள் ஆலயத்துக்கு வரணும், இந்த அன்னாள் வந்து ஜெபிக்கணும், இந்த அன்னாள் வந்து பொருத்தனம் பண்ணணும். ஆனா இவங்க நிலைமை இப்ப அப்படி அல்ல. இவங்க புருஷன் அன்பா இருக்கிறாரு, பாசமா இருக்கிறாரு, அதனால இவங்களுக்கு எதுவும் தோணல. அதனால பாருங்க, நான் நினைக்கிறேன் பெனினால கர்த்தரே ஏற்படுத்துகிறார். உங்களுடைய எதிராளிகளுக்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனாலதான் உங்களுக்குள்ள ஒரு வெறி வரும். இப்படி என்ன சொல்றாங்களே, இப்படி என்ன பத்தி பேசுறாங்களே, இப்படி என்ன வேதனைப்படுத்துறாங்களே, இந்த செய்தி உங்க காதுக்கு வரும் பொழுது நீ சும்மாவா இருப்பீங்க? சும்மா இருக்க முடியுமா? அழ தோணாதா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும்னு தோணாதா? ஆண்டவரை பார்த்து முறையிடணும்னு தோணாதா? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும் அவரை விட போவதில்லை என்று சொல்லி நீங்க முறையிட மாட்டீங்களா? இந்த பெனினால் கொடுத்த டார்ச்சர், அன்னாள் ஆலயத்துக்கு வராங்க, கருத்தா ஜெபம் பண்றாங்க. பெனினால பிரேயர் பாயிண்ட்ஸ்ல கொண்டு வரவே இல்லை. புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இருந்தான், 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போறாங்கன்னு ஏசப்பா ரொம்ப அழகா சொல்றாரு. அங்க ஒருத்தன் பாருங்க, நல்ல மனுஷன் தான், நல்ல உபவாசம் இருக்கிறவன், ஜெபம் பண்றவன், கர்த்தருக்கு கொடுக்கிறவன், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றவன், இவ்வளவு எல்லாம் நல்ல தகுதி இருந்தாலும் அவன் பாருங்க நீதிமான்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு ஆயக்காரன் ஜெபம் பண்ண வந்தான். அவனை பார்த்து அவன மாதிரி நான் இல்லை, பைபிள்ல போட்டிருக்கு, அவன் அல்ல இவனே நீதிமானாக அவன் போனான்னு சொல்லி இயேசு வந்து ஊமை சொல்லுகிறார். விடுங்க, எதிராளிகளை விடுங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறவங்களை விடுங்க. அழுவுறீங்களா? அழுங்க. நேரம் எங்க வாங்க? சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வாங்க. உங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, பெனினால் இவங்களை பேச முடியும். நான் கேட்கிறேன், பெனினால் பேச முடியும். ஏன்? ஒரு குழந்தை அல்ல, சம்பூர்ணமான ஆசீர்வாதம் மலடிக்கு கிடைத்து விட்டது. இதுதாங்க அற்புதமான ஒரு வழி.
ஒருவேளை இவங்க அழுது அழுது மனக்லேசத்தோடு சாப்பிடாம இருந்தா வியாதி ஒன்றன் பின்னா வந்து செத்தே போயிருப்பாங்க. நீங்க செத்து போக போறீங்களா இல்ல எதிராளிகளுக்கு முன்னாடி வாழ போறீங்களா? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சத்துருவை அழிக்கிற தெய்வம் அல்ல. சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் அவர். அவங்களுக்கு அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும் ஒண்ணு ஆகாது, அவங்க நல்லதா இருப்பாங்க. நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து சத்ருவை பத்தி பேசாதீங்க, சத்ருவை பத்தி நினைக்காதீங்க, உங்களை பத்தி நினைங்க. அண்ணால போல, ஆண்டவரே இது எனக்கு இல்லைங்கிறதுனாலதானே ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுறாங்க, என் லைஃப்ல இந்த ஆசீர்வாதம் இல்லைங்கிறதுனால தானே குறை சொல்றாங்க, எனக்கு இது இல்லாததுனால தானே இப்படி எல்லாம் என் மனசு வேதனைப்படுத்துறாங்க, எனக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவர் ஒன்னு அல்ல 7 கொடுத்து சத்துருக்கள் மத்தியில உங்களை வாழ வைக்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். அருமையான ஒரு பாடல் பாடுவோமா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். திரும்பவும் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. இயேசுவை தேடுவோர்க்கு